சட்டவிரோதமான பணி நீக்கம், சாதிய ரீதியிலான தாக்குதல். குறிப்பா உயர்கல்வி நிறுவனத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பேராசிரியருக்கு நேர்ந்த ஒரு கொடுமைகள். இதை விவரிச்சு அவர் ஏறாத படி கிடையாது, எழுதாத மனு கிடையாது. அவ்வளவு பேருக்கு தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறாரு. யார் யாருக்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறாரு? ஏஐசிடிஇ அதனுடைய சேர்மன், செக்ரட்டரி, அதே ஏஐசிடியினுடைய பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் செல் அதனுடைய டெப்டி டைரக்டருக்கும், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடியேஷன் கன்வீனர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காலேஜ் எஜுகேஷன், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்டர், வைஸ் சான்சலர், யூனியன் கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நியூ டெல்லி, மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியேட் சென்னை, தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு, உயர்கல்வித்துறை செயலாளருக்கு, தமிழக முதல்வருக்கு, தமிழகத்தினுடைய பிரின்சிபல் செயலாளர் அவருக்கு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய மினிஸ்ட்ரிக்கு, கவர்னருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, தமிழகத்தினுடைய டிஜிபி, சிஎம் தனிப்பிரிவுக்கு, தமிழக சட்டசபையினுடைய சபாநாயகருக்கு, துணை முதல்வருக்கு, ராஜ்யசபாவில் அங்க வைக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுக்கும், தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கும் அவர் அனுப்பியிருக்கிறாரு, ஜனாதிபதிக்கும் அவர் அனுப்பிட்டார். இதுக்கு மேல யாருக்கு அனுப்புறதுங்கிறது தான் தெரியல.